ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடு vlog பார்க்கலாம் வாங்க. சரிடா, அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்னு போட்டிருந்தது. அது என்ன பீகாரா என்ன அது? அதுவா? ஆ, அந்த வண்டி என்னன்னா இந்த மாதிரி 23BHன்னு போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும். ஆ, AB1234ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆ, வரதுனா ஆ. ஃபர்ஸ்ட் 23BHன்னா 23ங்கிறது இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இயர். அந்த ஓ, 2023வது வருஷத்துல அந்த கார் வந்து தயாரிக்கப்பட்டது, அந்த அர்த்தத்துக்கு போயிடுது. ஓகே ஓகே. பிஹெச்ங்கிறது பிஆர் கிடையாது. ம், அது பிஹெச்ங்கிறது வந்து பாரத். அது என்னன்னா வந்து இந்தியாவோட நேஷன் வைடு வந்து சீரியஸ் நம்பர்னு வச்சுக்கோங்க. ம். இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இப்போ நம்ம கர்நாடகாக்கு போறோம், பெங்களூர்ல வந்து நம்ம கார் எடுத்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அது ஆக்சுவலா நம்ம அப்படி ஓட்டக்கூடாது. அங்க வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். புரியுதா? டிஎன் இருந்து கேஏக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப பல சிக்கல்கள் வரும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த நேஷன் வைடு சீரியஸ்ல பிஹெச் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. இது யார் யாருக்கு அலோகேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, எம்ப்ளாயிஸு. சொல்றது என்னன்னா ம். டிஎன் கேஎல் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா காரையும் ஒரே வரிசையில கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆமா அதுதானே? ஆமா வந்துடும். இது ம். எல்லாருக்குமே கிடைக்காது. ஃபியூச்சர்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ட்ரிப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ட்ரிப் ஆக்சுவலா இது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான்டா. நான் எதிர்பார்க்கல. இந்த இந்த ஸ்பாட்டு தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அதனால வந்து வழக்கமா வர மாதிரி தான் இருக்கும் நான் நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தேன், ஹாப்பியாகவும் இருந்தேன். சூப்பரான ட்ரிப்பு. தாய்லாண்டு கீழாண்டு நமக்கு பக்கத்துல இருக்கிறது நம்ம போயிட்டு வர முடியும். அப்படி கொஞ்சம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்படி வர்றவங்க இருந்தா ஒரு நாள் 2 நாள் தான் லீவ் கிடைக்குது. அதுல நம்ம தாய்லாந்து எப்படி போறது? தாய்லாந்து தான் போற மாதிரி தான் 1 வாரம் 2 வாரம் லீவ் போடணும். நீ பொத்திட்டு உட்கார்ற. சொல்லி பார்த்தேன், என்ன சொல்லுவேன். ஓ, அப்போ போறதுக்காக இல்ல. தாய்லாந்து ட்ரிப்பு தான் போடுவோம், ஆனா போக மாட்டோம். ஏன்டா இன்னும் கோவா ட்ரிப்பே பெண்டிங்ல இருக்கு குரூப்ல. எங்க நம்ம கூட ஒரு ஃபேமிலி வந்துச்சு, அவங்க எங்க? ஆனா அவன் என்ன சொல்றது, ஆர்மிக்காரன் கூட சும்மா சும்மா சுட மாட்டான்டா, அடிக்கடி சுடுறது கூட்டிடுறான். நாங்க பலூனை சுடுறதுக்கு அங்கதான்டா அடிச்சான். அங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனப்ப அடிக்கிறான். இப்பயும் அதுதான் பண்றான். அவனை கொஞ்சம் அப்படி திருப்ப ஏதாச்சும் பரிசு கொடுப்பாங்க போல, அதனால தான் போடுறேன். என்ன சொல்றேன்னே தெரியல. ஒருத்தன் கண் சொல்றான், ஒருத்தன் பசிக்கிறான். 9 தடவை டீ குடிக்கிறானுங்க ஒரு நாளைக்கு. கேமரா பிடிச்சிருக்கானே இவன். ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு டீ வேணும் தல, டீ குடிப்போமா அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடி தான் 2 தடவை குடிச்சாங்க. ஓகே. என்னங்கடா நீங்க போங்கடா. என்னடா அவன் வர சொன்னா, லைவ் வர சொன்னா வர மாட்டேங்கிறா. வீடியோ வர மாட்டேங்கிறா. அவனுக்கும் அதே தானா? காட்டு காட்டு எப்படின்னு ஸ்டெப்லாம் நமக்கு வராதுமா. இல்ல ஒரு கேங் ரீல்ஸ் போட்டாங்க, இன்னொரு கேங் வந்து வித்தியாசமான ஏதோ ஒரு பாட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பசங்க வந்து பைக் வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இங்க வந்தாலே ஃபுல் வைப் தான் இருக்கு எல்லாருக்கும். ஆமா. ஸோ நம்ம எங்க வந்திருக்கோம்டா? சேர்வராயன் மலை. என்ன சேவராய்? மலை இல்லடா, டெம்பிள். கோயில் எங்க இருக்கு? கோயில் கீழே அந்த இடத்துல இருக்கு. அப்ப இது மலை. விஜய் சார், சிஎம் சார் ஜெயிச்சார்ல, ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து யார் யார் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு செட் ஆஃப் இது இருக்கும். இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ல யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி இன்னும் அவங்களுக்கு இன்னும் எக்ஸாம் போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் மாசம் 7,500 ரூபா ஸ்டைபண்ட். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன் அப்படி கிடையாதுங்கிறது நமக்கு அது எப்படி சொல்றதுன்னா, இந்த தடவை இவர் வந்து லைக் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போய் வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காக, இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இதை இப்படி பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. ரமேஷ் சென்னித்தலா கேரளா மினிஸ்டர் வந்துட்டு ஏதோ ஒரு இந்த மாதிரி ட்ரக்ஸை இது பண்றதுக்காக அவங்க ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்கான். அதுக்கு நீங்க வரணும், ஸ்டார்டிங்க்கு வரணும். விஜய் சாரும் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி ரெகுலரா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ட்ரக்ஸை ஒழிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது. சூப்பர்ரா. பொட்டானி கார்டன் எங்க, இது எங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அது நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா? சொல்லிடலாம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து லேடி ஸ்பீக்கர் இருக்குல்ல அது இல்லை, அதுக்கு பதிலாக மேலே ஏறி வரீங்க. மேலே ஏறி ஒரே ஒரு டிக்கெட் தான் எடுக்கிறீங்க. குழந்தைங்களுக்குன்னா 25 ரூபா, பெரியவங்களுக்குன்னா 50 ரூபா வருது. அந்த டிக்கெட் எடுத்து காருக்கு என்னமோ எடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் அப்படியே மேலே ஏறினா போதும். ஏறாம நீங்க ஒவ்வொரு இடத்த பார்த்துட்டு வர்றது, நடந்து வந்தெல்லாம் செட் ஆகாது. கார்லயே வந்துருங்க. ஒவ்வொரு இடத்துல பார்க்கிங் இருக்கும், அங்க நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் பீக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனு, ரோஸ் கார்டன், அப்படியே அதுல இறங்குனீங்கன்னா திருப்பி வந்த வழியிலே நீங்க வந்துருவீங்க. ஸோ ஒரு டிக்கெட் தான் அதுக்கெல்லாம். அந்த சில்க்குன்னு ஒன்று என்னமோ இருக்கும், சில்க் கார்டன் என்னமோ, அதுக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. சில்க் வேர்ல்டு. மற்றதுக்கெல்லாம் ஒரே டிக்கெட் தான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா எனக்கு தெரியல, இங்கே யாரும் சொல்லி தரல. கேட்டாலுமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ? அது என்னன்னா வந்து ஒருத்தன் என்ன பண்றான், இந்த மாதிரி கிணறுல குதிச்சிட்டான்டா. குதிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, மீம்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவனுக்கு பிரெயின் ஈட்டிங் அமீபா, அதான அது மூளையை திங்கிற ஒரு கிருமி. அது இல்ல. ஆக்சுவலி என்னன்னா கேரளால ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், எந்த பார்க்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பையன், சின்ன பையன், இந்த மாதிரி பீச் இதுக்கெல்லாம் போய் வந்திருக்காங்க. போய் வந்ததுல இருந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் டல்லாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கோமா கொண்டு போய் விட்டுருச்சு. அதாவது நீ சொன்ன மாதிரி தான். அதுல என்னது பிரெயின் ஈட்டிங் அமீபா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இதுல போய் அவங்க பிரெயின் டெத் ஆகி இப்போ அந்த பையனுக்கு உயிருக்கு நினைவில்லாத கதிக்கு மாறிட்டான்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி நான் கேட்கல. நான் வேணா கேட்டு சொல்றேன் அது என்னங்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கிணத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்களேன். இந்த கிணறு இருக்குல்ல, இந்த மாதிரி குதிச்சா தண்ணி இருக்கு பாத்தியா, இந்த தண்ணி வந்து காதுக்குள்ள போய் மைட் பி மூளைக்குள்ள போயிருக்கும் தண்ணி எல்லாம். அந்த அதுல ஏதாச்சும் ஒரு கிருமி இருந்துட்டு நம்ம மூளையை சாப்பிடும். அதுதான் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ. பிரெயின் டெத் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு டவுட். அவங்கிட்ட ஏதோ தெய்வ குழந்தையா என்னமோ சொன்னீங்க. கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை. அது என்னது? அவன் பேர் வந்து ஆதம்டா. ஆதமுக்கு வந்து உங்க முஸ்லீம் இதுவும் அப்புறம் நம்ம கிறிஸ்டியன் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த சம்திங் இருக்கு போல. எல்லாத்துலயும் ஆதம் தான் முதல் குழந்தை. அததான் வந்து அவன் கடவுளின் குழந்தைன்னு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்லதானா? நேர்களே கேட்டுக்குங்க. ஆடம் சாப்பிள் அது. ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஓட்டிருக்கேன். எப்படி ஓட்டினா அதை கொஞ்சம் காமிய. நவீன் கொஞ்சம் ஆசமா ஓட்டினான். ஆனா ஒன்னே ஒண்ணு நோட் பண்ணி, அது என்னன்னா இப்படி ஓட்டுறான். கையை லாக் ஆயிடுதா? இப்படி ஒத்த கையில ஓட்டுறானா அது வராதுல்ல. சரி கீழே போய் ஓட்டிக்கோன்னு அப்புறம் திரும்ப இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். நவீன், இதை பத்தி நீங்க என்ன கூறுறீங்க? கேட்டா அதான் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஓட்டுறேன். அது கொஞ்சம் சவாலா தான் இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. லென்த் வீடியோ போடுறது ரொம்பவே கஷ்டம். அது இல்லாம ரிசோர்சஸ் கிடையாது. அது அப்படியும் சொல்லலாம், இருக்குது அந்த இதையும் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹை லெவல் மைக்லாம் கிடையாது, நார்மல் மைக் தான் போட்டுறா. மாலில ஐயோ பாலு நல்ல வேலை கேமராமேன் மண்டா தப்பிச்சிருச்சு. கொஞ்சம் மேல போகணும். அதுக்கு நீ உங்க சப்போர்ட் தொடர்ந்து வேணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ண தேவையில்ல, கமெண்ட் பண்ண தேவையில்ல. Till then, bye from Sohail and Yogeshwaran. See you.